பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திர நாள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் 131வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். நம்முடைய தாய்மார்களுக்கெல்லாம் எவ்வளவு அற்புதமான செய்தி பாரு. பாராளுமன்றத்தில் 4 முறை பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா இருந்திருக்கிறாங்க. அவருக்கு தெரியும் 25 லட்சம் பேர் 30 லட்சம் வாக்காளருக்கு ஒரு எம்பி எவ்வளவு கடுமையா இருக்கும் என்று தெரியும். எல்லா மக்களையுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 543 850 பாராளுமன்றத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயர இருக்கு. அதுல இன்னொரு இனிமையான செய்திங்க, அதிலே 33% நம்முடைய தாய்மார்களுக்கு புழுதி காட்டில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அரசியலுக்கு வந்து மக்களை மாற்றத்திற்கான வழியிலே அழைத்து செல்வதற்கு இந்த 33% இடஒதுக்கீடு நிச்சயமாக உதவி செய்யும். 2029 பாராளுமன்றத்தில் 850 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு மரியாதை கொடுத்து 33% இடஒதுக்கீடுக்கான மசோதாவை நேற்று பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அதை சட்டமாக நிறைவேற்றணும். அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை கூர்ந்து கவனிங்க. நேற்று காலையிலிருந்து முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொய்யாக சொல்லிக் கொண்டு சுற்றுகின்றார். பொய், காலையிலிருந்து பொய். ஐயா தமிழ்நாட்டுக்கு எம்பி குறைஞ்சிரும், தமிழ்நாட்டினுடைய எம்பி குறைந்து விட்டால் நம்முடைய உரிமை குரல் குறைந்து விடும் என்று. அருமை சொந்தங்களே, எல்லா மாநிலத்தினுடைய மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக 50% இந்த மசோதாவின் மூலம் நாம் உயர்த்தி இருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் 39 59, நேரடியாக 50% உயர்வு. ஐயா யூபிக்கு அதேதான், 80 120, கேரளா 20 எம்பியிலிருந்து 30, தெலங்கானா 17 26, ஆந்திரா 25 38, எல்லோருக்கும் 50% உயர்வு. இந்த மசோதா வருவதற்கு முன்பு 543 எம்பிக்கள் தென்னிந்தியாவுடைய பங்கு 21.9%. இந்த மசோதா வந்த பிறகும் தென்னிந்தியாவுடைய பங்கு 21.9%. யாருக்கும் குறையில்லாம எல்லோரையும் பாராளுமன்றத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும், சகோதரிகளை பேச வைக்க வேண்டும், உரிமை குரல் பாராளுமன்றத்தில் உறக்க ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான சட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் தாய்மார்களே, அதையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதை எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுடைய வாக்கை நீங்கள் அளிக்கக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இதற்கு முன்பு 5 வருட காலம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேடசந்தூர்ல காந்திராஜன் அவர் இருந்தார். அவர் செஞ்ச சாதனை என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எந்த சாதனையும் பண்ணல. ஐயா எந்த சாதனையும் பண்ணல அப்படிங்கறதே ஒரு சாதனை தான், தெரியுமா? வடிவேல் என்ன சொல்லுவார், ஒரு படத்துல அண்ணன் வடிவேல் சொல்லுவார், நீ சும்மா உட்கார்ந்து பாரு பார்க்கலாம். ஐயா 5 வருஷம் ஒருத்தர் சும்மாவே உட்கார்ந்து இருக்காருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதற்கு முந்தைய எம்எல்ஏ காந்திராஜன் அவர் 5 வருஷமும் சும்மா உட்கார்ந்தனாலதான் இன்னைக்கு ஈடி ரைடு புகழ் சாமிநாதன் அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க. ஐயா அவர் சும்மா உட்காரல. இதே நம்முடைய திண்டுக்கல்ல 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது. அத்தனை சகோதரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க நீங்க என்ன பேசணும், நல்லா படிங்கம்மா, மேல வாங்க, அப்படித்தானே சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் எல்லாம் அழகா இருந்தா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும், பெண்கள் அழகா இல்லைன்னா வேலை. இது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பேச்சா சகோதரிகளே? சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சா? அதனால்தான் தெல்ல தெளிவாக தெரிகிறது, சகோதரிகளுக்கு கொடுக்கக்கூடிய 33% இடஒதுக்கீடு மசோதாவை கூட திராவிட முன்னேற்ற கழகம் எரிப்பதற்கான காரணம் சகோதரிகள் அழகா இருக்க வேண்டுமா என்ற எம்எல்ஏ காந்திராஜன் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு சீட்டே இல்லாம அவரை இங்கிருந்து நாம் அனுப்பி இருக்கின்றோம். அதனால் இந்த முறை உங்களுக்கு தெரியும், நம்முடைய மருத்துவர் டாக்டர் விபிபி பரமசிவம் அவர்களுக்கு பெரும் ஆதரவை கொடுத்து வேடசந்தூர்ல ஒரு சரித்திரம், நம்முடைய நீர் மேலாண்மை, விவசாயம், ஏழைகளுக்கான ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கூட வேடசந்தூர்ல நம்முடைய பகுதியிலே உருவாக வேண்டும் என்றால் ஒரு படித்தவர், மருத்துவர், பண்பானவர், பாசத்தோடு பழகக்கூடியவர், உங்களுடைய வீட்டு பிள்ளை, புரட்சி தலைவி அம்மா அவருடைய அன்பை எல்லாம் முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதர், எனக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணனுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடியவர், இந்த பகுதியினுடைய பெரும் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுடைய முழு அன்பையும் பெற்று இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அதனால திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனே திண்டுக்கல்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக போய் பெரிய பொறுப்பில் திரும்ப வரும் பொழுது அவர் கூட நம்முடைய டாக்டர் அவர்களையும் வெற்றி பெற செய்ய வைத்து மொத்தமாக இங்கிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே,
தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தாய்மார்களை குறிப்பாக உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு மட்டுமே 2080 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 2080, படுகொலைகள் 8008, 18 வயசு கீழக்கூடிய குழந்தைகள் மீது போக்சோ சட்டம் என்று சொல்வோம் நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் 39,900. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்வுல பேசினார். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசும்பொழுது பாரத பிரதமர் சொன்னார், எனக்கு புரட்சி தலைவி அம்மா கிட்ட நிறைய விஷயம் பிடிக்கும், ஆனா மிக முக்கியமாக ஒரு பிரதமராக எது பிடிக்கும் என்றால் சட்டம் ஒழுங்கை கன் மாதிரி வைத்திருப்பார். சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை ஐயா, ஒரு பெண்களுக்கு எதிரான இது போன்ற பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் முதலாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கேங் ரேப், கூட்டு பாலியல் வன்கொடுமை என்று கேட்கின்றோம். நம்ம கேட்டதே கிடையாது. ஐயா, அம்மாவுடைய காலத்தில் இதெல்லாம் நடந்திருந்தா அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்ட